Smile everybody, smile. Smile everybody, smile. Whether we lose, whether we win, we have to smile. வேர்ல்ட் கப் ஜெயிச்சாச்சு. இந்த வீடியோ எவ்வளோ லேட்டாக வரப்போகுது தெரில. பர்ஃபெக்டாக ஏன் இருந்ததுன்னா, நான் ஐபிஎல்க்கு அப்புறம் ஐபிஎல்ன்றேன் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் சுத்தமாக ப்ரோக்கு. மேட்சே பார்க்க வேணாம், நம்ம பார்த்த கரெக்டாக ஃபைனல் தான் பார்த்தேன். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து தோற்றோன்னு நிறைய மேட்ச் அப்படி தான் நடக்கும். நான் மோஸ்ட்டாக பார்க்குற மேட்ச் தோற்றுரும். சின்சியராக உட்காந்து ஃபுல் மேட்ச் பார்க்கணுன்னு பார்ப்பேன், அந்த மேட்ச் தோற்றுரும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கும். அதனாலேயே எனக்கு ஒரு அந்த மூட நம்பிக்கை அது ஒன்று இருந்தது. இந்த வாட்டி நான் பார்க்கவே கூடாது, தயவு செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லா மேட்சுமே முடிஞ்சதுக்கு. இப்போ நைட் நடக்குதுன்னா ரூம் கதவு சாத்திட்டு நான் பாட்டுன்னு படுத்துருவேன். காலையில் ஏஞ்சி பார்த்துக்கலாம், சீக்கிரம் படுக்க ஆரம்பிச்சிட்டேன் மேட்ச்னாலேயே. அந்த நியூஸே நான் கேட்க தேவையில்ல அப்படின்ட்டு படுத்துட்டு காலைல ஏஞ்சி ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் ஸ்கோரை பார்த்து வின்னுன்னு பார்த்தா மட்டும்தான் போய் எலிஸ் பார்க்கறது. அப்படி பார்த்தப்போ இந்த வேர்ல்ட் கப் ஃபுல் மேட்ச் ஒரு மேட்ச் கூட தோக்காம ஒரு மேட்ச் கூட நானும் பார்க்கல. கிடையாது, இது ஒரு பாடம். படமே பார்க்கலையே. பர்ஃபெக்டா ஏன் இது சொல்றேன்னா, இந்த ஸ்குவாடே நான் பார்க்கும்போது சரி கொஞ்சம் எனக்குன்னு இல்லை, நிறைய யாருக்குமே நம்பிக்கை இருந்திருக்காது இந்த ஸ்குவாடு அடிக்கும்ன்றது. இதுல யாருமே நம்பிக்கையெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, இந்த ஸ்குவாடை அடிச்சிரும் அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்டா வந்தது ஃபுல்லாவே நெகட்டிவா தான் வந்தது. ஸ்குவாடை மாற்றவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா செமிஃபைனல் ஃபைனல்னாலே போயிட்டு இருந்தது மேட்ச்சு கையை விட்டு. அது சரியான ஒரு கரெக்டாக முடிஞ்சு வந்தப்போ அது ஒரு எமோஷ்னலாக இருந்தது. விராட் கோலி சொல்லவே வேணாம், இந்தியான்னு வந்தாலே ஆனால் ஏன்னா எனக்கு ஒரு இது இருந்தது, இவன் மேக்ஸ்வெல் கிட்ட கற்றுக்கிட்டான், டீமில் சேர்த்துக்கிட்டு மேட்ச் ஃபுல்லாக ஆட மாட்டான், ஃபைனலில் ஆடுவான். நான் எல்லாராண்டையும் சொல்கிறேன், பாரு அவன் மட்டும் அடிக்க போகிறான், எவனும் அடிக்க மாட்டான்ற. அதே மாதிரி ஃபைனலில் அவர் மட்டும் அடித்து அது எவனுமே அப்படின்னா சொல்கிறேன், நீ நம்புற எவனுமே அடிக்காமல் நம்பாதவன் அடிப்பான்ல, அந்த மாதிரி விராட் கோலி பண்ணது. அடுத்தது ரிஷப் பண்ட் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவன் ஆடும்போது ஆப்போனன்ட் டீமும் பயப்படும், சொந்த டீமும் பயப்படும். என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பான். ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச. லெஃப்ட் ஹேண்ட்னாலே ரொம்ப பிடிக்கும், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னாலே. அதை தாண்டி அந்த ஆள் அடிக்கிற ஷாட்லாம் வித்தியாசமா, என்ன அவனுக்கும் தெரியாது, போலருக்கும் என்னடா எப்படா போடுறதுன்ற மாதிரி தெரியாது. அதுவும் இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து அவன் ஏஞ்சி நடப்பானானே தெரியாமல் வந்து வேர்ல்ட் கப்பில் செலக்ட் ஆகி கப் அடிக்கும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் நினச்சி பார்த்தா. அவ்வளோ பெரிய பேக் லைஃபே போச்சுன்ற மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்து கப்பை ஹோல்ட் பண்ணும்போது ஃபைனலில் பர்ஃபார்ம் பண்ணல, பட் ஸ்டில் ஹி கெட்ஸ் த கப். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரிஷப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயிச்சது. என்னன்னா அடுத்தது வந்து யாரு, சூரியகுமார் யாதவ் ஃபைனல் நைட்டு கூட நான் திட்டுனேன், இவெல்லாம் வந்து வேர்ல்ட் கப்புலாம் வந்துட்டா சூரியகுமார் லாக்கி அப்படின்னு நான் சொன்னேன். கடைசியில யாரடா சொல்றன்ற மாதிரி இருந்தது அந்த கேட்ச். நைட்டு போய் திட்டிட்டு காலையில பார்த்தா அவனாலதான் ஒரு விக்டரியே நடந்திருக்குன்னு யோசிக்கும் போது என்னையும் செருப்பால் வச்ச மாதிரியான மொமெண்ட் அது. அதுக்கப்புறம் வந்து சிவம் துபே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. பட் ஓகே, பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு அப்போலேருந்து மிடில் ஆர்டர் மேலே ரொம்ப டவுட்டாக தான் இருந்தது. மிடில் ஆர்டர் யாரா காப்பாற்ற போகிறா, யாரும் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த வேர்ல்ட் கப்லையுமே கரெக்டாக இவங்க அடிச்சிருவானுங்க நின்றுன்ற மாதிரி யாருமே மிடில் ஆர்டர் இல்லை. ஒரு மேட்ச் இவன் அடிக்கிறான், ஒரு மேட்ச் அவன் அடிக்கிறான், ஒரு மேட்ச் இன்னொருத்த அடிக்கிறான், அப்படி தான் இருந்தது. யாரை கெஸ் பண்ணி இவன் இருக்கான் அப்படின்ட்டு நான் நம்ப முடுற மாதிரி இல்லை. அந்த இது கொஞ்சம் ஓகே. சிவம் துபே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது, பட் பரவாயில்ல, அதுவே பெருசு, இது பண்ணதே பெருசு அப்படின்னு ஆயிடுச்சு. நடுவில் ஏதோ ரீல் போட வேலை தப்பிச்சான்னு நினைக்கிறேன். கீருச்சாமின்னு வந்துருந்தா மாறி இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்த அக்ஷர் பட்டேல் சிலபஸ்லேயே இல்லாமல் ஒரு கொஸ்டின் வரும்போது ஷாக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட்லேயே பெஸ்ட்டு எனக்கு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லா மேட்ச்லேயும் பண்ணது யாருன்னா அக்ஷர் பட்டேல் தான். எனக்கு
அவன் பண்ணதெல்லாம் வந்து கரெக்டான அந்த மொமெண்ட்ல நடக்கலன்னா நம்ம நிலைமை எங்க வேணா போயிருக்கலாம். அந்த கேட்சா இருக்கட்டும், 6 லைன்ல பிடிச்சது, ஒரு இங்கிலாந்து டீம்னு நினைக்கிறேன், விக்கெட் போகாம 3 ஓவர் இருக்கும்போது 4வது ஓவர் இவனை இறக்கி விக்கெட் ஃபர்ஸ்ட் பால் எடுத்தது, அதெல்லாம் வந்து கரெக்டான மொமெண்ட் அவனுக்கு அமைஞ்சுதான். அவன் இன் சர்ச் ஆஃப் கோல் யூ லாஸ்ட் த டைமண்ட்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான மொமெண்ட் அக்ஷர் பட்டேல்து. அதுக்கடுத்து சிராஜ் வந்து வராதது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வேர்ல்ட் கப்பில் அழுததே ஒரு மாதிரி இருந்தது. சிராஜ் வராமல் யாரையும் உசுப்பேத்தாம இருந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. பும்ரா கடவுளே, அந்த மாதிரியான பும்ரா மொமெண்ட்டு ஃபுல்லாகவே. எங்கே இருந்த மேட்சை எங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி, இங்கிலாண்டை தவிர 3 டீமில் எந்த டீம் ஜெயித்தாலும் சந்தோஷம்தான் இருந்தது ஃபைனல்ஸு. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வர எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஆப்கானிஸ்தான் மேட்ச்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் மேட்ச்சு முதல்லையே முடிச்சிட்டானுங்க. 6 விக்கெட்டோ 7 விக்கெட்டோ போயிடுச்சு. ரஷீத் கான் ஆடிட்டு இருக்கான். சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல வந்து நோக்கியா அவன் போட்டுட்டு ரஷீத் கானை போய் மறைக்கிறான். டேய், அவனே தோக்க போற இடத்துல இருக்கான், அவனை போய் மறைச்சிட்டு இருக்கியடான்னு ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அந்த ஒரு ஆளால சவுத் ஆப்பிரிக்கா தோக்கணும்னு நினைச்சேன். இட் ஹேப்பன்ஸ். அதுக்காகன்னு சொல்ல, இருந்தாலும் பாவமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? கிரிக்கெட் வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸா நான் இல்லை, நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அது ஒரு எமோஷனாக தான் எல்லாருக்குமே பில்ட் ஆகும். இந்த செலிப்ரேஷனுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக எதுவுமே அமைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஒரு இந்த மொமெண்ட் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ராகுல் டிராவிட் கப்பை ஹோல்ட் பண்ணும்போது கத்துன மொமெண்ட் தான் ஒரு ஃப்ரேமாக செம்மையாக மாட்டிச்சு அப்படின்ற மாதிரி. மற்ற எல்லாருமே வந்து அவங்கவுங்க எமோஷனாக தான் இருந்தானுங்க. ஏன்னா அவ்வளோ ஃபைனல், அவ்வளோ செமிஃபைனல்லாம் தோத்ததுக்கப்புறம் அதான் உன்னோட விக்ட்ரி மொமெண்ட்டாகவே இருக்கும். அதிக் பண்ணி அந்த லாஸ்ட் பால் போட்டு அப்படியே பிச்சில் பத்துருவான். ரோஹித் சர்மா போயிட்டு மண்ணை குத்துறான், எதோ பண்ணுவான். அதான் ஒரு எமோஷனாக இருந்தது. விராட் கோலியை நம்ம எவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணி பார்த்துருப்போம். ஒரே ஒரு வாட்டி இப்படி பண்ணியிருப்பாரு. மற்றபடி அவ்வளோ இதுவாக மொமெண்ட் சிச்சுவேஷன் எமோஷனாக இருந்திருக்கும். மொத்தமாகவே எமோஷன் மொமெண்ட்டாக தான் இருந்தது செலிப்ரேஷனு. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இங்கே யாரோ ஆடின கிரிக்கெட் கேமு நம்மளை இது பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ அதில் இப்போ நம்ம இதுவாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்ன்றதே தெரியாது. நம்மளாம் மன உளைச்சலில் போயிருப்போம், எது ஆயிருப்போம். அப்போ அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? ரோஹித் சர்மாலாம் இன்டர்வியூவில் வந்து வேர்ல்ட் கப் முடிஞ்சு 2 நாள் ஒரு நாள் கழிச்சு தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் கூட இன்னைக்கு தானே ஃபைனல்னு கேட்டாருன்னு ஏதோ இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அப்போ அது அவங்களுக்கு எவ்வளோ இதுவாக மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்திருக்கும். ஹர்திக் பாண்டியாலாம் அது எல்லாருமே பண்ணுறது தான். நம்ம சப்போர்ட்னு பண்ணும்போது இல்லாமல் விக்ட்ரி கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறது வந்து அது எல்லாருமே பேசிக்காக பண்ணுறது தான். ஆனால் லாக்டவுன் கிட்ஸ் ரொம்ப மோஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திர நினைச்சு மன்னிச்சிருங்களேன். அதென்ன சுருக்கி திட்டீங்கன்னு அசிங்கம்மா. முழு கட்டவார்த்தை சொல்லி கூட திட்டுங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அது பட் ஸ்டில் சொல்ல முடியாது. அவங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறவங்களையும் பார்க்க விடாமல் பண்ணுறக்கூடாதுல்ல, இனிமேல் பார்ப்பானுங்கள்ல அப்படின்ட்டு இருக்கும்ல. நான் என்னென்னவோ வளர்றேன், எனக்கே தெரியுது. பிகாஸ் வி வான். சரி, ஓகே, ஜெயிச்சாச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். நியூ இயர் நம்மளுக்கு இன்னைக்கு தான் 29ஆம் தேதி, அதை கிட்டத்தட்ட 30ஆம் தேதி தான் இதுவாச்சு. இதுதான் நியூ இயர் நம்மளுக்கு. ஹாப்பி நியூ இயர். போயிட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க. லெட்ஸ் செலிப்ரேட். நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் போல, அதான் வந்துட்டேன்.